அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜி டிஆர்பி மற்றும் டிஎன்டெட் அவங்களுக்காக கல்வி உளவியல் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பாருங்க, மறத்தல் பற்றிய எப்பிங்காஸ் சோதனையின்படி மாணவர்களின் நினைவு கூறுதல் திறன்படி ஒரு வாரத்திற்கு பின் கற்றல் பாடங்களின் நினைவு கூறும் அளவு எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 35%. இரண்டாவது வினா, தார்ன்டைக்கின் சோதனையின்படி கற்றல் செயல்திறனை வளர்ச்சியை விளக்கும் கற்றல் வளைகோட்டில் கற்றல் டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சிறிது நேரம் அதிகரித்து மாறாமல் சிறிது நேரம் தேக்க நிலையுடனும் பின்னர் அதிகரித்து உச்சநிலை அடைந்து பின்னர் குறைகிறது. மூன்றாவது வினா, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தோற்றம். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தோற்றம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, செப்டம்பர் 26, 1985. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் செப்டம்பர் 26, 1985. நாலாவது வினா, சமரச முறை அறிவுரை பகிர்தல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? சமரச முறை அறிவுரை பகிர்தல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, எஃப்சி தான். ஐந்தாவது வினா, கலைத்திட்டம் என்பது என்ன? கலைத்திட்டம் என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஒரு கல்வி நிறுவனத்தின் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தேவையான அனுபவங்களும் மற்றும் பயிற்சிகள். ஆறாவது வினா, ஆசிரியரால் தயாரிக்கப்படும் பாடத்திட்டம் என்பது என்ன? ஆசிரியரால் தயாரிக்கப்படும் பாடத்திட்டம் என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஒரே ஒரு பாடவேளை பாடத்திற்காக. ஏழாவது வினா, கில்போர்ட்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு என்பதில் உள்ள மொத்த நுண்ணறிவு கூறுகளின் எண்ணிக்கை. ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 180. எட்டாவது வினா, சின்னம்மை நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. சின்னம்மை நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, எட்வர்ட் ஜென்னர். ஒன்பதாவது வினா, கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி அளிப்பதில் பயன்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பல்வேறு உணர்வு முறையில் பிரெய்லியும். பத்தாவது வினா, ஐஇபி என்பது என்ன? ஐஇபி என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். 11வது வினா, பிஎல்எம் என்பதன் பொருள் புரோகிராம்ட் லேர்னிங் மெட்டீரியல். இதற்கான தமிழ் அர்த்தம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, திட்டமிட்ட கற்றல் முறை. பிஎல்எம் என்பது திட்டமிட்ட கற்றல் முறை. 12வது வினா, எம்எம்பிஐ என்பது டேஷ் ஒன்றுக்கு உதாரணம். எம்எம்பிஐ என்பது டேஷ் ஒன்றுக்கு உதாரணம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஆளுமை பட்டியல். 13வது வினா, 9, 16, 8, 13, 10, 11, 11, 12, 10, 10 என்னும் மதிப்பெண்களின் சராசரி எது? சரியான விடை ஆப்ஷன் டி, 11. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதில் வகுத்தீங்கன்னா அதுதான் அதோட சராசரி. அப்போ ஆன்சர் 11. 14வது வினா, மேலாண்மை என்றால் மேலாளர் என்ன செய்கிறார் என்பது என கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஹென்றி போயல். 15வது வினா, மேலாண்மையின் பணித்தன்மை என்பது என்ன? மேலாண்மையின் பணித்தன்மை என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கலை சார்ந்தது. 16வது வினா, வரைபட துணைக்கருவிகள் டேஷ் கொண்டது. வரைபட துணைக்கருவிகள் டேஷ் கொண்டது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, முப்பரிமாண துணைக்கருவிகள். 17வது வினா, டேக்டிலோகிராஃபி என்பது எதை பற்றி படிப்பு?
டெக்டிலோகிராஃபி என்பது எதை பற்றிய படிப்பு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கைரேகை பதிவுகள். டெக்டிலோகிராஃபினா கைரேகை பதிவுகள். 18வது வினா டைடாக்டிக் கருவியின் செயல்படுத்தியவர் யார்? டைடாக்டிக் கருவியினை செயல்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மாண்டிச்சோரி. 19வது வினா மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி டேஸ் ஆகும். மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி டேஸ் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அடிப்படை தேவைகள். 20வது வினா எதிர்மறை கல்வியை பரிந்துரைத்தவர் யார்? எதிர்மறை கல்வியை பரிந்துரைத்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ரூசோ. எதிர்மறை கல்வியை பரிந்துரைத்தவர் ரூசோ. 21வது வினா அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடலமைப்புக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட உயரங்களாக வகைப்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கிருஷ்மர். 22வது வினா சிடுசிடுக்கும் தன்மை என்பது என்ன? சிடுசிடுக்கும் தன்மை என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உணர்வுபூர்வமாக வலிமையேற்றும் உடலால் வலியுடன் இருத்தல். 23வது வினா முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1968. முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968. 24வது வினா கிராமப்புறம் மற்றும் மலைவாழ் மக்களின் வறுமைக்கான முக்கிய காரணம் என்ன? கிராமப்புறம் மற்றும் மலைவாழ் மக்களின் வறுமைக்கான முக்கிய காரணம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ எழுத்தறிவின்மை. 25வது வினா உருவாக்கும் எண்ணம் என்பது என்ன? உருவாக்கும் எண்ணம் என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி விரியும் எண்ணங்கள். 26வது வினா நுண்ணறிவு ஈவு சமன்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா நுண்ணறிவு ஈவு சமன்பாட்டை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்டெர்ன். 27வது வினா நுண்ணறிவு சோதனையின் தந்தை யார்? நுண்ணறிவு சோதனையின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆல்ஃபிரட் ஃபீனே. நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்ஃபிரட் ஃபீனே. 28வது வினா காலிகாக் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் யார்? காலிகாக் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கட்டார்ட். 29வது வினா சொந்த மொழி பண்பாடு ஆகியவற்றை பேணும் உரிமை எது? சொந்த மொழி பண்பாடு ஆகியவற்றை பேணும் உரிமை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 29. 30வது வினா சிறுபான்மை இனத்தோரின் கல்விக்கூடங்களுக்கான உரிமை எது? ஒரு முக்கியமான வினா சிறுபான்மை இனத்தோரின் கல்விக்கூடங்களுக்கான உரிமை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஷரத்து 30. 31வது வினா வார்த்தைகள் எண்கள் வாய்ப்பாடுகள் படங்கள் போன்ற குறியீடுகளை பயன்படுத்துவதில் வெளிப்படுவது டேஷ் நுண்ணறிவு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கருத்தியல் நுண்ணறிவு. 32வது வினா ஃப்ளூமின் அறிவுசார் புலத்தின் இந்த நிலையினில் வினாக்களானது மாணவர்களின் தற்போதைய அறிவினை மீறி செயல்பட வழிவகுக்கும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தொகுத்தல். 33வது வினா கில்போர்ட் கூற்றுப்படி டேஷ் என்பது தனக்கே உரிய தனித்தன்மை வாய்ந்தது. கில்போர்ட் கூற்றுப்படி டேஷ் என்பது தனக்கே உரிய தனித்தன்மை வாய்ந்தது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆளுமை. 34வது வினா காந்திய முறையிலான கல்வி அழைக்கப்படுவது எது? காந்திய முறையிலான கல்வி அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அடிப்படை கல்வி. 35வது வினா முறைசார கல்வி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. முறைசார கல்வி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வயது வந்தோர் கல்வி. முறைசார கல்வி வயது வந்தோர் கல்வி.
36வது வினா, கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்கின்னர். 37வது வினா, எஜுகேஷன் அண்டு சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. எஜுகேஷன் அண்டு சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெர்ட்ரண்ட் ரசல். 38வது வினா, சமூக ஒப்பந்தம் சோசியல் கான்ட்ராக்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. சமூக ஒப்பந்தம் சோசியல் கான்ட்ராக்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரூசோ. சமூக ஒப்பந்தம் ரூசோ. 39வது வினா, அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மெக்லிலண்ட். 40வது வினா, தி டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் எனும் நூலை எழுதியவர் யார்? தி டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் எனும் நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்கின்னர். த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் எனும் நூலை எழுதியவர் ஸ்கின்னர். 41வது வினா, சைனிக் பள்ளிகளுக்கு முன்பு வழங்கிய பெயர் என்ன? சைனிக் பள்ளிகளுக்கு முன்பு வழங்கிய பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஜார்ஜ் அரசர் பள்ளிகள். 42வது வினா, ஒவ்வொரு கிராமத்திலும் டேஷ் சுற்றளவிற்குள் ஒரு துவக்கப்பள்ளி இருக்க வேண்டும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2 கிலோமீட்டர். 43வது வினா, நவோதயா பள்ளிகளை தொடங்கிய பிரதமர் யார்? நவோதயா பள்ளிகளை தொடங்கிய பிரதமர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ராஜீவ் காந்தி. 44வது வினா, மெக்காலேயின் குறிப்புகள் வெளியிடப்பட்ட ஆண்டு. மெக்காலேயின் குறிப்புகள் வெளியிடப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1835. 45வது வினா, ஹண்டர் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஹண்டர் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1882. ஹண்டர் கமிஷன் 1882. 46வது வினா, டாக்டர் ராஜம்மாள் பி. தேவதாஸ் கல்விக்குழு எந்த ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1976. 47வது வினா, எளிய வாழ்க்கை உயர்ந்த எண்ணம் என்ற குறிக்கோளை கொண்டது எது? எளிய வாழ்க்கை உயர்ந்த எண்ணம் என்ற குறிக்கோளை கொண்டது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். 48வது வினா, நாட்டம் என்பது ஒருவருடைய டேஸ் ஆகும். நாட்டம் என்பது ஒருவருடைய டேஸ் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, உள்ளார்ந்த திறன். நாட்டம் என்பது ஒருவருடைய உள்ளார்ந்த திறன். 49வது வினா, பியாஜே அறிதல் வளர்ச்சி படிநிலை கோட்பாடுவின் அடிப்படையில் செயலுக்கு முற்பட்ட நிலையில் உள்ள குழந்தைகளின் வயது வரம்பு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை. கடைசி வினா, தேசிய திறன்கான் தேர்வு டேஸுக்காக நடத்தப்படுவது. தேசிய திறன்கான் தேர்வு டேஸுக்காக நடத்தப்படுவது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மீத்திறன் மிகுந்த குழந்தைகள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டிஎன்டெட் பிஜிடிஆர்பி அவங்களுக்காக கல்வி உளவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.